ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி ஹல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹல்வா செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கணும். திருவுனதை ஒரு கப்பில் போட்டு அளந்துக்கங்க. இப்போது திருவுன மரவள்ளி கிழங்கை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் கிழங்கு எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலும் நெய்யும் கலந்தே சேருங்க. வெறும் நெய் மட்டும் சேர்த்தோன்னா திகட்டிடும். இது நல்லா ஹீட் ஆகணுன்னு கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பாதாம் பருப்பு பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கிழங்கு மாவை சேர்த்துடணும். இதை சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு 1 கப்பை அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாதி கப்பு மிக்சி அலசிட்டு சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு பாதி கப் தண்ணி இருக்குது. இந்த கிழங்கு ஓரளவு கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். முதல்ல எல்லா தண்ணியும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கிளற மாதிரி இருக்கும். அப்புறம் கை ரொம்ப வலிக்கும். கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா திக்காய் வந்துடும். திக்காய் வந்ததுக்கப்புறமா மீதி இருந்த 1/2 கப் தண்ணியை இதோட சேர்த்துக்கங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிழங்கு உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து திக்காகி வந்துடும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம கிளறதுக்கு, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் கிழங்க மெஷர் பண்ணிக்கிறீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சீனி சேர்க்கணும். நான் பாதி அளவு சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மீதியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துற வேணாம். ஆனால் 1 கப் கிழங்கு எடுத்திங்கன்னா அதே கப்பால் 1 கப் சுகர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மீதி இருந்த சுகரையும் அதில் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கொஞ்சம் திருப்பியும் உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரி ஆகும் நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி விடுங்க. ஃபஸ்ட் டைம் செஞ்சிங்கன்னா 1/4 கிலோ கிழங்குல செஞ்சு பாருங்கள். கிழங்கு சூஸ் பண்ணும்போது நல்ல கிழங்கா சூஸ் பண்ணணும். மாவு மாதிரி இருக்கிற கிழங்கு சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபுட் கலர் எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். உங்களுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்க பிடிக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த அல்வாவை முருக நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றிருக்கிற ஆயிலை அல்வா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். இப்போது எல்லா ஆயிலும் ஹல்வா இழுத்துருச்சு. இப்போ திருப்பியும் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி 3 தடவை நான் ஆயில் சேர்த்தேன், 2 டீஸ்பூனாக. இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யை எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும் கைவிடாமல். இப்போ ஓரங்கள்லாம் உங்களுக்கு ஒட்டுது இல்லையா, நம்ம கைவிடாமல் கிளற ஒரு பால் மாதிரி திரண்டு வரும். அதான் உங்களுக்கு அல்வா பதம். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஆனால் கிளறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேனில் எதுவுமே ஒட்டாமல் ஒரு பால் மாதிரி சுருண்டு வருது. இது கரெக்டான பக்குவம். இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது டைரெக்டாக ஒரு பேனில் மாற்றிடுறேன். எவ்வளோ ஒரு கிளாஸியான லுக்கில் பேன்லேயும் எதுவும் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.